சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அறிந்த புராணம் தெரியாத கதைகள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, மகாபாரதத்திலிருந்து ஒரு கேரக்டர் தான் பார்க்க போறோம்னு எடுத்துக்கலாம். மகாபாரதத்துல பார்த்தோம்னா யூத்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் உண்டு. யார் இந்த யூத்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருதராஷ்டிரம் தான் நமக்கு தெரியும் இல்லையா? திருதராஷ்டிரன் கண்ணு தெரியாத ஒரு அரசன். அவனுக்கு காந்தாரி தான் பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தான் முழுக்க முழுக்க. அப்படி இந்த காந்தாரி ஒரு துர்வாச முனிவரினுடைய ஒரு ஆசீர்வாதத்தினால் அவர் கர்ப்பவதியாகி விட்டாள். அவள் அந்த கர்ப்பவதியாகி அந்த கர்ப்ப காலம்ங்கிறது அவளுக்கு ரொம்ப வளர்ந்துட்டே போறது. எல்லாருக்கும் ஒரு ஒரு 10 மாசம் சொன்னா இவளுக்கு 1 வருஷம் முடிஞ்சு 2 வருஷம் வரைக்குமே அவ கர்ப்பமா இருந்தாங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பா. அது ஒரு தனி கதை, அதை அப்புறமா பார்க்கலாம். இப்படி இந்த காந்தாரி கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது, ரொம்ப நிறை மாசமாக எல்லாம் இருக்கும் பொழுது, அந்த திருதராஷ்டிரனுக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் செய்வதற்காக காந்தாரியினுடைய ஒரு உற்ற தோழி, அதாவது இந்த அரண்மனையில பணிப்பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? பணிப்பெண்களாகவும் இருப்பார்கள், தோழிகளாகவும் இருப்பார்கள், தாசிகளாகவும் இருப்பார்கள் அல்லவா? அதுல சுகதா அப்படிங்கிற ஒரு பெண் தான் இந்த திருதராஷ்டிரனுக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் செய்து வந்தாளாம். அப்படி செய்யும் பொழுது ஒரு நாள் அந்த திருதராஷ்டிரன் இந்த அந்த சுகதாவினுடைய அந்த பணிவிடைகளிலே மயங்கி அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அல்லது அவளோடு இணைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துட்டு அவர்களுக்கு, அதாவது திருதராஷ்டிரனுக்கும் அந்த சுகதா என்கின்ற அந்த பணிப்பெண்ணிற்கும் பிறந்தவர் தான் இந்த யூத்சு அப்படிங்கிற ஒரு கேரக்டரை சொல்றார். இந்த கிட்டத்தட்ட விதுரர் மாதிரின்னு வச்சுக்கலாமே. இந்த யூத்சு ரொம்ப அறிவாளியாம், ரொம்ப அறிவாளி, நல்லவன், மனசாட்சியின்படி நடக்கக்கூடியவன், ஸ்ரீகிருஷ்ணரின் மேல் மிகுந்த அபிமானமும் பக்தியும் உடையவனாம். அடிக்கடி பாண்டவர்களுக்கு இந்த கௌரவர்கள், துரியோதனன் மற்றும் இவர் இந்த கூட்டம்லாம் செய்யக்கூடிய சதிகளை அடிக்கடி பாண்டவர்கள்ட்ட போய் சொல்லி அவர்களை காப்பாற்றுவோனாகவும் இருந்தானாம். அதாவது இவங்க கிட்ட காட்டி கொடுத்துட்டான்னு சொல்றதை விட எப்படி சொல்லான்னா, தன்னுடைய மனசாட்சியின்படி நடந்து கொண்டு அவர்களை காத்து வந்தான் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் இந்த யூத்சுவை பற்றி. அப்படி இருக்கு. இந்த மாதிரி நமக்கு குருக்ஷேத்திர போர்லாம் வந்துடுறதுங்கிறலாம் தெரியும். இந்த மாதிரி போர் வரும்பொழுது 2 பக்கமும் படைகள் நல்லா அணிவகுத்து நிக்குது. 2 பக்கமும், இந்த பக்கமும் இந்த ஃபுல்லா நிறைய கௌரவ படைகள்ங்கிறது நிக்கிறது, இந்த பக்கம் பாண்டவர் படைகள்லாம் நிக்கிறது. யூத்சு தன்னுடைய தர்மத்தின்படி அவன் இந்த கௌரவர் படைகள்ல தான் அவனும் ஒரு ஆளா நின்றுட்டு இருக்கா, யூத்சுவும் நின்றுட்டு இருக்கான். அந்த நேரத்திலே அப்போ பார்த்தோம்னா இவர் தர்மபுத்திரர் வரார். அந்த இடத்துல தர்மர் என்ன பண்றாருன்னா 2 பக்க வீரர்களையும் பார்த்து சத்தமா பேசுறார். நம்ம எல்லாரும் தெரிஞ்சவங்க தான், எல்லோரும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அறிமுகமானவர்கள் தான். ஏதோ அறிமுகம் இல்லாத எதிரிகளோடு நாம் சண்டையிடவில்லை. 2 பக்கமும் பார்த்து பேசுறார். காமனா இருந்து தர்மபுத்திரர் பேசுறார். ஆக நம்ம எல்லாருக்குமே தெரியும் எது தர்மம்ங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. அதாவது எங்க பக்கத்துல பாண்டவர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய வீரர்கள் கூட கௌரவர்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பக்கம் போகணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக இங்க இருக்கக்கூடிய வீரர்களும் அங்கே செல்லலாம். அதே மாதிரி கௌரவர்கள் படையில இருப்பவர்களும் கூட பாண்டவர்கள் ஆகிய எங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் வருவதாக இருந்தாலும் வரலாம். ஏன்னா இது போர் துவங்குவதற்கு முன்னதாகவே இப்படி வந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பரஸ்பரம் 2 பக்கத்துல இந்த பக்கத்துல இருந்து இங்க வரணும்னு நினைக்கிறவங்களும் வந்துடலாம். கூட்டணி மாறணும், அணி மாறணும்னு வச்சுக்கோங்களேன். கூட்டணினா ஏதோ எலெக்ஷன் டைம்ல ஏதோ சொல்றன்ற மாதிரி நினைச்சுக்க போறீங்க. அந்த மாதிரி இல்லாம அணி மாற நினைப்பவர்கள் இப்பொழுதே மாறிவிட்டால் நல்லதுங்கிற மாதிரி தர்மபுத்திரர் சொல்லிட்டு சொன்னாராம். அதுபோல் அணி மாறுபவர்களை மாற்று அணியினர் எதுவும் செஞ்சிடக்கூடாது. அதாவது கௌரவர்கள்ல இருந்து ஒருத்தர் இங்க வரான்னு சொன்னா கௌரவர்கள் அவர்களை எதுவும் செய்து விடக்கூடாது. அதே மாதிரி பாண்டவர்கள் எங்களுடைய அணியிலிருந்து ஒருத்தர் இங்கிருந்து அங்க போறான்னு சொன்னா அந்த வீரனை நாங்கள் எதுவும் செய்து விடக்கூடாது. போர்ன்னு வரும்போது அங்க சண்டையில நடக்கிறது வேற. இங்கிருந்து போகும்போதே அவனை நான் அடிக்கிறேன் உதைக்கிறேன்ற மாதிரிலாம் அவனை மிரட்டுறேங்கிற மாதிரிலாம் எங்களால் எந்த தொந்தரவும் நேராதுன்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை கொடுத்தாராம். இப்படி எல்லோரும் அமைதியாக இருக்க கௌரவர்கள் பக்கத்திலிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தேர் மட்டும் இப்படி பாண்டவர்களை நோக்கி வந்துச்சா. அது யாருன்னு சொல்லி பீஷ்மர் திரும்பி பார்த்தாராம். பார்த்தா அந்த யூத்சுங்கிறவன் தான் அந்த பக்கம் போயிட்டு இருந்தானாம். அதை பார்த்த உடனே துரியோதனனுக்கு கோபம் வந்துருச்சு. துரியோதன் என்ன பண்றான், வில் எடுத்து அம்பை எடுத்து அந்த அம்பை யூத்சு மேல விட போகும்போது பீஷ்மர் தடுக்கிறார். அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் போறான். தர்மன் எவ்வளவு ஜென்டிலா சொன்னான், அங்க இருந்து இங்க யாரும் வந்தாலும் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்னு சொன்னான் இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம சார்பா அவன் தான் உறுதிமொழி கொடுத்திருக்கான். இங்க இருந்து அவன் போகும் பொழுது நம்ம அவனை எதுவும் செய்யக்கூடாது. அவன் அந்த பக்கம் அவன் ஒருத்தன் அங்க போறதுனால நமக்கு ஒன்றும் பெருசா இழப்பு வந்துடாது. அவன் அந்த பக்கம் போயிட்டான்னா அவங்க வீரராகவே மாறிடுறான். நாளைக்கு சண்டைன்னு வரும்பொழுது நிச்சயமாக அவனை அழிக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் அவனை அழிச்சிடுறேன், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லி பீஷ்மர் சொன்ன உடனேயே சரின்னு சொல்லிட்டு துரியோதனும் சும்மா இருந்துடுறான். இப்ப யூத்சு இந்த பக்கம் வரா. யூத்சு வந்த உடனே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன்ட்ட சொன்னாரா, அர்ஜுனா இவனும் நம்மவன் தான், இவனை கௌரவர்களில் ஒருவனாக கருதக்கூடாது. ஆனா அவர்களுடைய சகோதரனாக இருந்தாலும் திருதராஷ்டிரனுக்கு பிறந்தவனாக இருந்தால் கூட இவன் சின்ன வயசுல இருந்தே நமக்கு நன்மைகளை செய்து கொண்டு வருகிறான். ஒரு முறை இளம் பிராயத்திலே பீமனுக்கு உணவிலே நஞ்சினை கலந்து
துரியோதனன் கொடுக்க வரும் பொழுது அதை முன்கூட்டியே அறிந்து நம்ம கிட்ட தகவலை சொல்லி பீமனை காத்தவன் தான் இந்த யூத்சு. இது உனக்கு ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இவன் நம்ம பக்கம் உண்மையா இருப்பான், இங்க வரட்டும். இவனை காக்க வேண்டியது என்னுடைய கடமை. எப்படி பஞ்ச பாண்டவர்களாகிய உங்களை நான் காக்கிறேனோ அதே போல இவன் உயிரோடு இருக்க இவனை காக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமை. இதற்கான காரணம் என்னங்கிறத நான் இன்றைய தினம் போர் முடிஞ்ச பிற்பாடு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டாராம். சொல்லிட்டு அந்த யூத்ஸ் அங்க ஒரு அதிரதனாகவே பதவி ஏத்துக்கிறான். அவன் இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்படிங்கிற அந்த முதல் நாள் போரானது முடிஞ்சிடுறது. முதல் நாள் போர் முடிஞ்ச உடனே எல்லாரும் அவங்கவுங்க பாசறையில இருப்பாங்க இல்லையா? அப்படி பாசறையில இருக்கும் பொழுது கிருஷ்ணர் இந்த யூத்ஸுவை கூட்டிக்கிட்டு பாண்டவர்களினுடைய அந்த பாசறைக்கு வராராம். வந்த உடனே எல்லாரும் எழுச்சி நிக்கிறா, வணக்கம் சொல்றா கிருஷ்ண பரமாத்மாக்கு. அப்ப கிருஷ்ணர் இந்த யூத்சுவினோட அந்த வீரத்தையும் தீரத்தையும் பாராட்டி பேசுறார். அப்ப அர்ஜுனன் கேட்கிறார், இவரை காக்க வேண்டியது உன்னுடைய தலையாய கடமை அப்படின்னு சொன்னிய கிருஷ்ணா, அதுக்கு ஏதோ ஒரு காரணம், இன்னொரு காரணம் இருக்கு. அவன் தர்மவான் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு காரணம் இருக்குன்னு சொன்னிய, என்னன்னு கேட்கும் பொழுது அவன் கிட்டத்தட்ட அந்த பக்கத்துல இந்த பக்கம் வந்துட்டான்னு சொன்னா அது கிட்டத்தட்ட ஒரு சரணாகதி மாதிரி தானே. எப்படி விபீஷண சரணாகதின்னு வரும் பொழுது விபீஷணனை ராமன் காத்தாரோ அதே போல நானும் காக்க வேண்டியது ஒரு கடமை. இது எல்லாவற்றையும் விட முக்கியமான தலையாய கடமை எதுன்னு சொன்னா, நிச்சயமாக இந்த போர் முடிந்த உடனே பார்த்தோம்னா இந்த கௌரவர்கள் 100 பேருமே இறந்து போயிருப்பார்கள். அந்த 100 கௌரவர்களும் அழிக்கப்பட்ட உடனேயே துரியோதனன் உட்பட அந்த 100 கௌரவர்களும் இறந்துட்டா கூட அவருடைய தந்தையான அந்த திருதராஷ்டிரன் உயிரோட தானே இருப்பான். அந்த திருதராஷ்டிரன் நாளை மரணமடைகின்ற தரைவாயிலே எப்போ இறக்க போறான்னு தெரியாது. அவர் ஒன்றும் சண்டைக்கு வரல. திருதராஷ்டிரன் இந்த பாண்டவர்களுக்கெல்லாம் பெரியப்பா இருந்தா கூட அவர் ஒரு காலம் வரும்பொழுது இறந்துட்டான்னு சொன்னா அவருக்குரிய கர்மாவினை செய்வதற்கு அவருக்கு பிறந்த பிள்ளைங்கிறது ஒருத்தர் இருக்கணும் தானே. அவருக்கு பிறந்த பிள்ளை தானே இந்த யூத்சுங்கிறவன். அதனால இந்த யூத்சு தான் அவருக்கு கர்மாவினை செய்ய வேண்டும். அதனால் இவனை கட்டி காக்க வேண்டிய கடமை என்பது எனக்கு இருக்கிறது. பீஷ்மனிடமிருந்து மட்டுமல்ல, அந்த துரியோதனனுடைய படைகளிலிருந்தே இந்த யூத்சுவை நான் கண்டிப்பாக காப்பேன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா வாக்குறுதி அளித்தாராம். அவர் வாக்குறுதி அளித்த போலவே அந்த யூத்சுவை கட்டி காத்தாராம். அந்த துரியோதனன் உட்பட கௌரவர்கள் அனைவரும் அழிந்த பிறகு அந்த கௌரவருடைய படையே அழிஞ்சிட்டா கூட இந்த யூத்சு மட்டும் இந்த பக்கம் பாண்டவர்கள் பக்கம் இருந்ததுனாலே அவனை கட்டி காத்தார். அதே மாதிரி அந்த கௌரவர்களுடைய மறைவிற்கு பிறகு அப்புறம் இவரெல்லாம் பதவி ஏத்துக்கிறாங்க கதையெல்லாம் இருக்கு இல்லையா. அப்புறம் திருதராஷ்டிரன் இறந்த பிற்பாடு அந்த திருதராஷ்டிரனுக்குரிய கர்மாவினை இந்த யூத்சு தான் செய்து முடித்தானாம். அதே மாதிரி இந்த பாண்டவர்கள்லாம் அவங்கெல்லாம் கிருஷ்ணனை தொடர்ந்து அவர்களும் அந்த இதுக்கு போயிடுறா இல்லையா. அப்ப அர்ஜுனனுடைய பேரனாகிய அந்த பரீட்சித் வளர்ந்து வருகின்ற வரை இந்த யூத்சு அப்படிங்கிறவர் இந்த இந்திரபிரஸ்தத்தினுடைய ராஜாவாக இருந்த அரசனாக இருந்து அந்த நாட்டினை கட்டி காத்து அர்ஜுனனுடைய பேரன் பரீட்சித்து வளர்ந்து வந்த பிற்பாடு அவனிடத்திலே அந்த ராஜ்யத்தை ஒப்படைத்து விட்டு அதன் பிறகுதான் யூத்சு மறைந்தான் அப்படிங்கிற மாதிரி யூத்சுவை பற்றிய கதைகளானது சொல்லப்படுகிறது. இந்த கதைகளின் மூலமாக நம்ம தர்மம் எது நியாயம் எதுங்கிறதெல்லாம் நல்லபடியா புரிஞ்சுக்கணும்.